நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஐந்தே கரத்தோனே எந்த தமிழ்களை அந்தருள் புரிவாயே விநாயகா. வந்தருள் புரிவாயே விநாயகா. அவனுடன் பொறி நல் பொறியோம் சீனி அதேசம் நான் படைப்பே. ஐந்து கரத்தோனே எந்தன் தமிழ் கதை வந்தருள் புரிவாயே விநாயகா. வந்தருள் புரிவாயே விநாயகா.
அவளுடன் எள் பொறி நல் பொறியோ சீனி அதிரசம் நான் படைப்பேன் உனை தொழிலேன் தாயே சரஸ்வதி நாவில் குடியிருந்து எங்கள் நாவில் கொடியிருந்து பழ வரந்தருவாய் பாக்கியம் தருவாய் படைப்பேன் உனை தொழுதேன் தாயே சரஸ்வதி நாவில் கொடியிருந்து நாவில் குடியிருந்து அம்மா பாட வரம் தருவாய் பாக்கியமும் தருவாய் பலனை காத்தருவாய் அச்சாங்கரையோரம் வீட்டிருக்குகிற அருணாசல சாமி சேர்மன் அருணாச்சல சுவாமி அன்பர்கள் பாலில துன்பவினையகல மன்னர்கள் புரிவாயி ஏரல் ஆற்றாங்கரையோரம் வீட்டிருக்குகிற அருணாச்சல சுவாமி அருணாசல சாமி நாங்கள் அன்பர்கள் பாடிட துன்ப வினையகல வந்தருள் புரிவாயி தாம்பிரவர்ணை நலி தங்காங்குரங்கண்ணி தாயி முத்துமாலை அம்மா தாயி முத்து மாலை தாசர்கள் பாடில தப்பாமல் என்னாலும் அம்மா தாம்பிரவர்ணன் நதி தங்கும் குரங்கணி தாயி முத்து மாலை தாயி முத்துமாலை நாங்கள் தாசர்கள் பாடிட தப்பாமல் என்னாலும் தங்கி கொடியருமாய் தோரணமலையிலே சொல்லி வரந்தந்த தோரணமலை சாமி எங்கள் தோரணமலை சாமியே துன்பங்கள் அணைகாமல் சொல்குற்றம் வராமல் வந்து அருள் புரிவாய் அந்த தோரணமலையிலே சொல்லி வரம் தந்த தோரணமலை சாமி தோரணமலை சாமி இப்போ துன்பங்கள் அணுகாமல் சொல்குற்றம் வராமல் துணி வந்து அருள் புரிவாய் பொதிகை மலையிலே வாசம் புரிகின்ற குருவி பொறிகை எங்கள் குருவே பொதிகை நாதா போற்றினில் முனதளி காற்றில என்னாலும் வந்தருள் புரிவாய் அந்த பொதிகை மலையிலே வாசம் புரிகின்ற குருவே பொதிகை நாதா குருவி பொறிகை போற்றினேன் உனதடி காத்திட என்னாலும் வந்தருள் புரிவாயே என் குருவே பொறிகை இப்பொழுது வந்து அருள் செய்வாயே கனம் தந்தான் கனகாபிஷேகம் தந்தான் களங்கமெல்லாம் அரும்பொருளை அழைத்து தந்தான் இனந்தந்தான் ராமர்கரை எவர்க்கும் தந்தான் என்னை ராமா என கவிஞன பெயரும் தந்தான் மனம் தந்தான் மணலி முத்தி கிருஷ்ணபுமான் அகம் தந்தான் இளமையிலும் சுகம் தந்தானே நாளினே நானும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேடினேன் கருடா உள்ளம் இறங்க வேணும்
ஆளியை வட்டமிட்டு அடியேன் மேல் அன்பு கோர்ந்து ஓடிய வருவா கிருஷ்ணா உனக்கு நான் அடிமையானேன். தன்னாம் தானைட நன்னை தன்னம் தனனை தானம் தனனே தானே தானா தானைட நன்னை தன்னம் தனனை தன்னம் தனனே தன்னோம் தானை தனனை தன்னோம் தனனே தன்னோம் தனனே தானா தானை தனனை தன்னோம் தனனே தன்னோம் தனனே பாலிவேனே ராமானானோ பொன்ன பாடுவேனே ராமா உன்ன காலம் எல்லாமே உனை தோழினேன் உனை ராமா பாடுவேனே ராமா நானோ உன்ன நானோ உன்ன ராமா உன்ன காலமெல்லாமே உனை தோழுவேன் உனை தோழுவேன் தேளிவேனே ராமா நானோ உன்ன ஆனோ உன்ன எடுவினே ராமா உன்ன திருநாளி தட்சண புவனமல்ல புவனமல்ல ராமா தேடுவேனே ராமா நானோ உன்ன நானோ உன்ன தேளிவேனே ராமா உன்ன தென்னாட்டு தட்சண புவனோமல்ல புவனோமல்ல கூறுவேனே ராமா நானோ உன்ன ஆனோ உன்ன குருவினே ராமா உன்ன குற்றங்குறைகள் ஒன்றும் வந்திடாமல் வந்திடாமல் ராமா குருவினே ராமா நானோ உன்ன நானோ உன்ன கூறுவேனே ராமா உன்ன குற்றம் குறைகள் ஒன்றும் வந்திடாமல் வந்திடாமல் அங்கே ராமருளி இளையோனோ 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 பலமுடைய தம்பியரும் ராமருடி இளையோனோ இளையோனோ நல்லமுடைய தம்பியரோ தம்பியரோ அயோத்தி மாநகரிலே நகரிலே நகரதிலே அன்புடனே இருக்கும் போது அயோத்தி மாநகரதிலே நகரதிலே நகரிலே அன்புடனே இருக்கும் போது அப்படி இருக்க என்னன்னா நல்ல நீர்வளம் நிலவளம் செழித்து வளரப்பட்ட அயோத்தியாவில் 56 தேசத்தையும் 56 தேசங்களையும் சூரிய குலத்தில் பிறந்த தஜரமன்னன் ஆண்டு வருகிறார். அப்படியே தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வருகின்றார். தஜரமன்னனுக்கு என்னன்னா மனைவிகள் பிறந்தார். எத்தனை பேரண்டா? கோசலை, கைகேயி, சுமுத்திரை சரி என்று 18 மனைவிகள் 3 பேர்கள். அப்படியாண்ணா? மீண்டும் சரி பரசுராமலை குழமைக்க வேண்டி ஆமாண்ணா அன்னாருக்கு 60 பெண்களை திருமணம் செய்கிறார்கள். அடேங்கப்பா, ஒரு ஆளுக்கு ஐயா 63 மனைவி. ஒரு ஆளுக்கு தாம்பா
53 மனைவிகள். நம்மெல்லாம் ஒரு மனைவி வச்சுக்கிட்டே இருக்க முடியல, எந்திரிக்க முடியல, எப்படி சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஆமாண்ணா அவர் எப்படியா 63 மனைவியோட சந்தோஷமா இருந்தாரு? கஷ்டம் கவலை நமக்கு தான்டா. நம்மளுக்கு தானா? 63 மனைவிகளோடு ஆமாண்ணா. அயோத்தியாபுரி 56 தேசத்தையும் தேசங்களையும் தஜர மன்னன் சீரும் சிறப்புடனே ஆண்டு வருகிறார். அப்படியே செல்வ செழிப்பாக ஆண்டு வருகின்றார். அப்படிங்க என்னண்ணா? ஒரு குழந்தை கிடைக்குமாறு எதிர்பார்த்த தஜர மன்னனுக்கு அந்த தசரத சக்கரவர்த்திக்கு 4 மக்கள் கிடைத்தார்கள். 4 ஆண் பிள்ளைகள் வந்து பிறந்தார்கள். ராமர், சரி, பரதன், ஆமா, லட்சுமணன், சரி, சதுருக்கள் என்ன என்று சொல்லி ஆமாண்ணா 4 மக்கள் கிடைத்தார்கள். 4 பிள்ளைகள் வந்து பிறந்தார்கள். 4 பிள்ளைகளுக்குமே ஆமாண்ணா அழகாகவே திருமணம் செய்து மனம் முடித்து சிறப்புடனே அயோத்தியாவில் வந்து அன்புடனே கொள்விருக்கிறார். அப்படியே சிறப்புடனே இருக்கின்றார். அப்புறம் பார்த்தால் தஜர மன்னன் என்ன செய்கின்றார்? நாம நல்லா இருக்கிற பொழுது ஆகா, அயோத்தியாபுரி 56 தேசத்தையும் இந்த 56 தேசங்களையும் மூத்த மகனாகிய சரி ராமருக்கே பட்டாபிஷேகம் செய்யணும் 56 தேசத்திற்கும் ஸ்ரீ ராமனை அரசனாக்க வேண்டும் என்று சொல்லி என்னண்ணா அப்படியே பெருவிழாக ஆகா ஆலோசிக்கின்ற பொழுது ஆலோசனை செய்கின்ற பொழுது அந்த கொடிவிழாக ஆமாண்ணா கூனுடைய கோல்பாட்டினாலே அவள் செய்த சூழ்ச்சியாலே நாடாளர் பார்த்த ராமநாதனை ஸ்ரீராமரை 14 நாட்கள் அப்படியே வனவாசம் ஓட்டி வைத்தார்கள். அப்படி காடோட்டி வைக்கிறார்கள். ராமர், சரி, லட்சுமணன், ஆமா, சீதையம்மன் சரி, அப்படியே 3 பேருமாங்க ஆமாண்ணா வனவாசம் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வனச்சஞ்சாரம் வருகிறார்கள். வரும்பொழுது என்னன்னா அங்கே வனமும் பல காடும் வீட்டி ஐயம்பல நாடு வீட்டி வாங்கு வாங்காய் சோலைகளும் மன காவும் வீட்டி அருகளும் அருவிகளும் இழந்தவன காவும் வீட்டி வனமும் பல காடும் விட்டி வையம் பல நாடும் விட்டி வாங்கு வாங்காய் சோலைகளும் வருத்தவன காவும் விட்டி ஆறுகளும் அருவிகளும் அடர்ந்தவன காவும் விட்டி என்னண்ணா அப்படியே ராமர் அப்படியே வனவனந்தரங்கள் அப்படியே தீவாந்திரங்கள் மேடு கமல்கள் 6 செடி கொடிகளெல்லாம் கடந்து அப்படியே வனத்துல வராங்க பாருங்க. அப்படியே வனத்தில் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ராமர், சரி, லட்சுமணன், ஆமா, சீதையம்மன் சரி, அப்படியே 3 பேருமாங்க ஆமாண்ணா வனத்தில் வரும்பொழுது அப்படியே வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வனங்களுடைய பெருமையை பார்த்தால் எப்படி தெரியுமா? அங்கே எப்படி என்ன இருக்கிறது? அங்கே காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கனி சொரிய காய்த்து மிக கனி சொரிய பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக பிஞ்சோருக பூத்து மிக பிஞ்சோருக தளிர்கார மரங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் எழுத்து மிக வளர்ந்திடவி வளர்ந்திடவி எழுத்து மிக வளர்ந்திடவி வளர்ந்திடவி காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கனி சொரிய காய்த்து மிக கனி சொரிய பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக பிஞ்சோருக பூத்து மிக பிஞ்சோருக தளிர்காத மரங்கள் எல்லாம் தளிர்த்து மிக வளர்ந்திடவே தளிர்த்து மிக வளர்ந்திடவே மல்லிகை மலர் மலர்ந்து மாயன் பேரில் பூச்சோரிய மாயன் பேரில் பூச்சோரிய பிச்சி மலர் மலர்ந்து பெருமாள் பேரில் பூச்சோரிய பெருமாள் பேரில் பூச்சோரிய முல்லை மலர் முல்லை மலர் தான் மலர்ந்து முகநன் பேரில் பூச்சோரிய பூச்சோரிய முகநன் பேரில் பூச்சோரிய பூச்சோரிய மல்லிகை மலர் மலர்ந்து மாயன் பேரில் பூச்சோரிய மாயன் பேரில் பூச்சோரிய பிச்சி மலர் மலர்ந்து பெருமாள் பேரில் பூச்சோரிய பெருமாள் பேரில் பூச்சோரிய அது முல்லை மலர் முல்லை மலர் தான் மலர்ந்து முகுந்தன் பேரில் பூச்சோரிய முகுந்தன் பேரில் பூச்சோரிய அப்படிங்க என்னண்ணா ராம
ராமர்களே வனத்திலே நடந்து வரும் பொழுது அப்படியே வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வனங்களுடைய பெருமையை பார்த்தால் எப்படி தெரியுமா? எப்படின்னா இருக்கிறது? காய்க்கார மரங்கள் எல்லாம் காய்த்து கனி சுரந்து கொண்டிருக்கிறது. பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து பெஞ்சிரு கொண்டிருக்கிறது. அப்படியே தளிர்கார மரங்கள் எல்லாம் தளிர்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாலை வனங்கள் எல்லாம் அழகான சோலை வனங்களாக காட்சியளிக்கிறது. ராமருடைய பாலம் என்ற பூமியில பட்டால் இந்த பூமியில் பட்டால் ஒரு பாலங்கள் நோக்குமன்றி பூமி தேவி பஞ்சாக பலன் கொடுக்கிறார். அப்படியே நீண்ட நாளாக ஓடாத ஆறுகள் எல்லாம் அப்படியே ஸ்ரீ ராமர் வரவை கண்டவுடனே அப்படியே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியே மேகங்களந்து குளிர்வித்துக் கொள்கிறது. ஆமாண்ணா, வாய்வை சிறு தள்ளி வச்சு கொடுக்கிறான். சரிண்ணா, வரல அப்படியே ஆக பூமழையாக புலன் கொடுக்கிறான். அப்படியே பட்டு காய்ந்து போன மரங்கள் எல்லாம் ஸ்ரீ ராமருடைய வரவை கண்டவுடனே அழகாக தளிர் துவங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியே பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. சரிண்ணா, பூக்களிலே தேன்கள் ஒழுகி கொண்டிருக்கிறது. ஆமாண்ணா, அந்த தேன்களை சரி அருந்துவதற்காக ஆக அப்படியே வண்டுகள் எல்லாம் குளிக்கிறது. அப்படியே பறவைகள் மிருகங்கள் எல்லாம் ஸ்ரீ ராமருடைய வரவை கண்டவுடனே அப்படியே சந்தோஷமாக கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வரங்களாக கடந்து அப்படியே கடந்து அப்படியே எங்க வராங்க தெரியுமா? எங்க வருகின்றார்கள்? அப்படியே பஞ்சமடி நதிக்கரையில வந்து ஆமாண்ணா பலன் கட்டி தங்கியிருக்கிறார்கள். அப்படியே பஞ்சவடி நதிக்கரைக்கு வந்திருக்கின்றார்களா? அவருக்கு முன்னாடி என்னண்ணா அங்க யார் வாழ்ந்து வராங்க தெரியுமா? யார் என்ன வாழ்ந்து வருகின்றது? அந்த வாழி இலங்கை அதிபதியோ வாழிலங்கை அதிபதியா வல்லரக்க ராவணனோ அவ்வளவு என்னண்ணா இலங்கை அப்படியே ராவணன் ஆண்டு வருகிறான். அப்படி என்ன? இந்த டிவி எடுக்கும் கொஞ்சம் சிரிங்க. 2 லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லைவ்ல இருக்கு. ஏப்பா ஆமா, கம்முன்னு உட்காருங்க. சரி, டிவி உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிங்க. ஆமா, எனக்கே உங்க முகத்தை பார்க்கும்போது எங்களை பார்த்து கோபத்தில் இருக்க மாதிரி தெரியுது. ஐயோ ஆமா, நல்லா சரிங்க. கச்சேரி பார்க்கும்போது அழகா சிரிச்சுட்டு பார்த்தியா ஒவ்வொரு பாட்டுக்கும். சரி சபா அப்படி என்னண்ணா இலங்கை யார் ஆண்டார் தெரியுமா? ராவணன், ஆமா, கும்பகர்ணன், சரி, விபீஷணன், ஆமாண்ணா என்ன சொல்லி அப்படியே அண்ணன் தம்பிகள் ஆமாண்ணா ஆண்டு வருகிறார்களா? ராமனுடைய தங்கி வர்றான், சரி, சூர்பனகை. அப்படி என்ன? அப்படியே கணவன் வர்றான் விக்மேசங்கன், சரி, மகன் வர்றான் கொலவாள் அரக்கன். அப்படி என்ன? சரி, ஒரு நாள் விக்மேசங்கன் பார்த்தான். அப்படியா? சூர்பனகை பார்த்து ஏய் சூர்பனகை, ஏய் அப்படியே என்ன சொல்லலாம் நினைக்கிறேன். நான் என்ன தச்சு குளிக்கலாம் நினைக்கிறேன். தாலியில வெண்ணிய போடமா சொல்லி என்னண்ணா ஒரு ஆலமரத்தின் பெரிய ஆலமரத்தின் அருகாக வந்து அப்படியே ஆலமரத்து பக்கத்துல வந்து ஒரு வட்ட மனை போட்டான். அப்படியே போட்டிருக்கானா? அப்படியே வட்ட மனை போட்டு சரிண்ணா எண்ணெய் அள்ளி அப்படி தேய்ச்சிட்டு இருக்கான். அப்படியே எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்ல பாருங்க. ஆமாண்ணா, ஒரு பெரிய புயல் காற்று ஒன்று அடித்தது. அப்படியே புயல் காத்து ஒன்று அடிச்சுட்டு ஐயா, பெரிய காற்று. காத்துல ஆமாண்ணா அந்த ஆலமரம் என்ன ஆகுது? அப்படியே வேரோடு மட 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 சாயுது. அப்படியே மட 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 மடன்னு சாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆலமரம் சாஞ்சி பாருங்க. ஆமாண்ணா, சாய்க்கிறது. விக்ரமசிங்கன் ஆமாண்ணா அப்படியே சூரன்ச்சு ஓடனா? ஓடவே இல்லையா? நிச்சயம் தெரியுமா? அவன் என்னென்ன செய்யறான்? தலையில ஒரு முடிய பிடிக்கிறான். இப்ப ஒரு முடி அப்படியே பிடிக்கிட்டானா? அப்படியே பிடிங்கி என்ன பண்றான்? ஆலமரத்துக்கு சரி ஊன்றுகோலாக நிறுத்தினான். ஏப்பா ஒரு தலைமுடி அவ்வளவு பெரிய ஆலமரத்தை தாங்கி நிக்குதா? என்னன்னா தலைமுடி சரி ஒரு ஆலமரத்தை தாங்கிட்டு முள்ள மன்றி பேருக்கா இருப்பான் கையா இவன். அப்பதான் மனைவியை பார்த்து எப்படி ஏய் சூர்பனகை ஏய் என்ன சொந்தரியுமா? எப்படி என்ன சொல்லுகின்றான்? ஆளே சாய்ந்து வரும் ஆளே நல்லே ஆங்கியலை தலை ரோமா சாய்ந்து வரும் ஆலை தன்னை அங்கேயது தலை ரோமா என்ன இந்த ஆலமரத்தை ஆமா என் ஒரு தலைமுடி தாங்கிட்டு ஆமா ஒரு தலைமுடி தூண் மாதிரி தாங்கி நிக்குது. என் ஒரு முடிக்கு எவ்வளவு பலன்னு சொன்னா ஆஹா என் உடம்புல எவ்வளவு பலம் இருக்கும், எனக்கு எவ்வளவு திறமை இருக்கும், எவ்வளவு பலம் இருக்கும். ஆமா சொன்ன பாருங்க. என்னன்னா கணவனை மதிச்சாளா? அவ மதிக்கவே இல்லையா? நிறுத்தப்பாண்டாள நிறுத்தியா? என்ன சொல்றீமா? எப்படி என்ன சொல்லுகின்றாள்? ஆளே போதும் போதும் பெருமை சாமலி வைத்து கட்டும் போதும் போதும் பெருமை தன்னை சாமலி வைத்து கட்டும்
வச்சு உன் திறமையை கிட்டப்பா. ஆமா ஆமா. ஏய் என்ன இந்த உலகத்துல சரி பெரிய திறமசாலி, பெரிய வீராதி வீரன், பெரிய கெட்டிக்காரன், யாரு? பெரிய புத்திசாலி, பெரிய பராக்கிரமசாலி யார் தெரியுமா? யாரு? எங்க அண்ணன் ராவணன் தான் பெரிய கெட்டிக்காரன். ஆமா ஆமா, எங்க அண்ணன் பெரிய கோட்டிக்காரன். ஏல பெரிய கெட்டிக்காரையா? அவன் கோட்டிக்காரன் தான். ஆமா, கோட்டிக்காரங்க நிரூபிச்சுட்டான். சரி, அதாவது பெரிய கெட்டிக்காரன், பெரிய வீரன். அதாவது 7 கோடி ஆக ஆயுள் பலித்தவன். அப்படியா? கைலாச மலை மலைய ஊசுரல் பலித்த வல்லம் பலித்தவன். கைலாச மலைய அசைச்சு பார்த்துட்டான். அவன் ஒரு பெரிய கெட்டிக்காரன் சொன்னா அதை நம்ம ஒத்துக்கிடலாம், அதை நம்ம ஏற்றுக்கிடலாம். நீலாம் ஒரு பெரிய கெட்டிக்காரன். உன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியாதாங்க. கணவனை மதிக்கவே இல்லை, மதிக்கவே மாட்டேங்க. உடனே பார்த்தான். எப்படி? பிக்மேஷன் பார்த்தான். என்ன செய்கிறான்? எவ்வளவுதான் நம்ம திறமையை காட்டினாலும், என்னதான் நம்ம வீரத்தை காட்டினாலும் அவ அண்ணனை தான் பெருசா பேசிட்டு அண்ணனை தானே மதிக்கிறா, நம்மள மதிக்கவே மாட்டுக்கலைக்கா. கண்டிப்பாக ராவணனை அவமானப்படுத்தி ஆகணும், எப்படியாவது அவனை அசிங்கப்படுத்திடணும். என்னுடைய மனசுல நினைச்சான். அப்படியா? ஒரு நாள் தினத்துல என்னடா ராவணன் ஆக அப்படியே வீரர் கொள்ளி ஆமாண்டா வேட்டைக்கு புறப்பட்டு வருகிறான். அப்படியே வேட்டைக்கு வந்து கொண்டிருக்கிறானா? அவன் வேட்டைக்குள்ள இடம் எப்படி தெரியுமா? அவன் வேட்டையாடக்கூடிய இடம் எப்படி இடம் பண்ணாது? பெரிய மலை, 2 மலை இருக்கு. பெரிய மலையில என்னடா அப்படியே நடுவே சுரங்கப்பாறை, ஒரு சுரங்க பாதை ஒண்ணு இருக்கு. அந்த சுரங்கப்பாறைக்கு அங்கதான் போய் வேட்டையாடணும். ஆகா, வேட்டையாடிட்டு வரும்பொழுது என்னண்ணா அந்த சுரங்கப்பாறை வழியா தான் வெளியே வரணும். ஓஹோ, அந்த பாதையை தான் உள்ள போனோம், அந்த பாதையை மட்டும் தான் வெளியே வர முடியுமா? ராவணைய படைகள் அப்படியே சுரங்கப்பாறைக்கு அங்க அப்படியே குதிரையில போறாங்க. ராவணன் படலாம் அப்படியே குதிரையில உள்ள வேகமா திடீர்னு ஓடுது. அப்படி பாய்ந்து என்னண்ணா சுரங்கப்பாறைக்கு அங்க போயிட்டாங்க. அந்த பாதையை உள்ள போயிட்டாங்க. போன உடனே என்ன ராவணன் எப்படி வேட்டையாடுகிறான் என்றால், ராவணன் எப்படி என்ன வேட்டையாடுகின்றான்? அவன் கணவனமடிலே கரடி வேட்டையாடி வரான், கரடி வேட்டையாடி வரான். பரவனமடிலே பள்ளி வேட்டையாடி வரான், பள்ளி வேட்டையாடி வரான். வேட்டையாடி வருகிறானே 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 வீரமுள்ள ராவணனோ ராவணனோ, வீரமுள்ள ராவணனோ ராவணனோ. அரவணமதிலே கரடி வேட்டையாடி வரான், கரடி வேட்டையாடி வரான். பரவனமதிலே பன்றி வேட்டையாடி வரான், பன்றி வேட்டையாடி வரான். வேட்டையாடி வருகிறானே 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 வீரமுள்ள ராவணனோ ராவணனோ, வீரமுள்ள ராவணனோ. ராவணனோ. அப்பொழுது வலத்திலே சொல்லி என்னடா ராவணன் அழகா வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அப்படி வேட்டையாடிக்கிட்டே இருக்கிறானா? குமாரி, வனத்துல என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கும்? அழகா தான் சொல்ல என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கும்? சிங்கம், அங்க பாரு சிங்கம். சிங்கம் செத்துட்டே வேலை தெரியுது. சிங்கம், மறுபடியும் சிங்கம், மறுபடியும் சிறுத்தை, மிளா, காட்டு யானை. இவ்வளோண்ணா, வேற ஒன்றும் கிடையாதா? எங்க அக்கா எங்க அத்தான செல்லம்மா ஏன் விழா அப்படின்னு தான் கூப்பிடுவாவ. சபா சபா சார். ஆமா, அவன் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவா, அதை சொல்ல மாட்டேட்டான். அது என்ன வார்த்தை? அதான் அடிக்கடி கோபப்படுத்துவான். அது என்ன வார்த்தை? சொல்லிடா நீ சொல்லிட்டானா பண்ணி. ஏன்னா அண்ணன் தம்பி பக்கத்துல ஒரு சோறு தான். அண்ணி என்னென்ன பேசுறான்னு கேட்கும். ஆமா, நீ பண்ணி தான் சொல்லுவாவே. சபா அதை விடுக்கும் பொழுது சரிண்ணா அப்படியே மிருகங்கள் அப்படியே வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அப்படியே பெரிய பெரிய மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறான் ராவணேஸ்வரன். அப்படியே வேட்டையாடி விட்டு என்னண்ணா அந்த சுரங்க பாதையில் வீரவன் பாருங்க. ஆமா, அந்த பாதையை வருகிறான். அந்த சுரங்க பாதையில் வந்து என்னண்ணா பிக்மேஷன் ஆகா அப்படியே ஆண் வாயை திறந்து இருக்கான். வாயை திறந்துட்டு இருக்கானா? அப்பொழுது என்னாச்சு? வரக்கூடிய படைகள்லாம் வடைகள் எல்லாம் ராவணன் முதல் என்னண்ணா எல்லா படைகளும் சரி அப்படி பிக்மேஷன் வாக்கில் வந்து விழுது. அவன் வாய்க்கில வந்து அப்படியே பொத்து பொத்து விழுந்துட்டு இருக்காங்க. பாருங்க. ஆமாண்ணா, எல்லா படையும் வாக்கில விழுந்த உடனே அப்படி விழுந்த உடனே வாய் அப்படியே கப்புன்னு மூடலாம். கப்புன்னு முடிக்கிட்டானா? மறுபடியும் கட்டி எழுந்தான். வீட்டுக்கு வந்தா பாருங்க என்ன பண்றான்? ஏய் சொல்பனகை, ஹேய், என்னை பார்த்து ஏழை கோழை பைத்தியாரன் ஆ, சோம்பேறின்னு சொல்லுவிய. என்ன பார்த்து ஒரு சோம்பேறின்னு சொல்லிட்டிய. வீரத்தை பார். இப்பொழுது பார். 7 வரைய கொளுத்த மிருகத்தை வெட்டி அடிக்க பாரு. பாரம்மா பாரு. இந்த வண்ண பாய பாடு. ஆமா சொல்லி சரி அப்படியே வாக்கில இருந்து படுக்க அப்படியே வெளியே வாமிட் பண்றான். அப்படியே வாமிட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானா? அப்படியே வாமிட் பண்ண பாருங்க. பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, கேசரி, சாப்பாடு, அல்வா,
என்னெல்லாம் பாத்தியா சாப்பிட்ட அப்புறம் வெளியே பண்ணி விட்டானே. இவ்வளவு சாப்பாடு கொடுத்தா இவங்க வேற சும்மா இருப்பாங்களா? ஆஹா விடுவாங்களா சும்மா? இந்த கோரக்கெல்லாம் சமையல நம்ம இழுத்துட்டு தான் வந்திருக்கேன். எந்த நேரம் அடுப்புகளே நிக்காரியா? பண்ணுங்க கச்சேரி முடிச்சுக்கிட்டோம். ஐயா நல்ல நேரத்துக்கு கேஸ் அடுப்பு வேற. ஆமா. கேஸ் அடுப்பை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கான். விரவெடுப்பா இருந்தா உள்ள விழுந்துருப்பாரு. ஆமா எல்லாம் சப்பாத்தி, ஆமா பரோட்டா, சரி, இட்லி, ஆமா அதுக்கப்புறம் அல்வா, ஆமா என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு இருந்துச்சு. அப்பமா அங்கேயே தான் பார்க்க அடைச்சி வச்சுக்கணும்னு பார்க்கலாம். நல்ல வேளை தட்டி போட்டு அடைச்சிட்டாங்க. அதை அப்பலே வடையை சொல்லிட்டு மறந்துட்டோன்னு சொல்றாரு. எப்போ வேணாலும் போய் சாப்பிடுங்க. ஆ, அதே மாதிரி அரை சட்டி வலையை வில்லுக்காரங்களை பருத்து வச்சு யாருக்கும் உங்களுக்குலாம் தெரியாது. எங்களுக்கெல்லாம் நவ்வால் வடை. ஆமா அடுக்கும்போது சரிண்ணா. அப்புறம் பார்த்தான் எப்படி வாமிட் பண்ண பாருங்க. அப்படியே வாமிட் எடுக்கிறேன். ராவணன் முதல் என்னண்ணா எல்லா படையும் வெளியே வந்து விழுது. அப்படியே பாயில வந்து பொத்து பொத்து விழுதாங்க. மற்றெல்லாம் உயிர் போய் செத்து போய் விழுது. எல்லாம் மாண்டு மடிஞ்சு கிடக்குறாங்க. ஆனா ராவணன் மட்டும் சரி, வயிற்றுக்குள்ள அமிர்த கலசம் வாங்கினவன். ஓஹோ அப்படியா? ஏன்னா கையை விடலாம் சாப்பிட மாட்டான், சாக மாட்டான், ஆகா, தலையை விடலாம் சாக மாட்டான். ஓஹோ எதை வெட்டினாலும் அவனுக்கு உயிர் போகாது. அந்த வயிற்றுல அமிர்த கலசத்தை உடைக்கணும். அமிர்த கலசத்தை உடைச்சாதான் ராவணனை கொல்ல முடியும். ராமர் வந்து சரி, ராவணனை எப்படி அம்பு ஈதார் பாத்தீங்களா? அந்த காட்சி அழகா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அந்த வயிற்றுல உள்ள அமிர்த கலசத்தை உடைக்கணும். அப்படியா? உடைச்சாதான் சாவான். சரி, அப்படி முன்னாடி என்னடா? அப்புறம் பார்த்தேன். ஏன்னா எல்லா படத்தையும் எனக்கு ராமாயணத்துல என்னென்ன நடக்கும், ஆமா, ராஜ்யபதியில பெருமாள் கோயில அப்படியே கரெக்ட், அழகா எடுத்து வச்சுக்காங்க பாத்தியா? ஆமா, அத்தனை காட்சிகளும் அப்படியே அழகா போட்டிருக்காங்களே. நம்ம கதை சொன்னா இப்படிதான் தெரியும். நான் என்ன நடந்தது ஆ, அப்படியே தெளிவா வச்சுக்காங்க. ஆமா, சூப்பரா இருக்கு. அப்படி முன்னாடி சரி, அப்புறம் பார்த்தான் எப்படி? வயிற்றுல அமிர்தகலசம் வணங்க பாருங்க. ஆமா, வர வாங்கியிருக்கான். சாகாம சரி, அப்படியே கரக்கத்துல தலையை குனிஞ்சு வெக்கப்பட்டு போயிருக்கான். ஆமா, வெக்கத்துல உட்காந்துருக்கான். ஆகா நம்ம தங்கச்சி மாப்பிள்ள நம்மள அவமானப்படுத்தி விட்டானே. நம்ம மச்சனை நம்மள அவமானிச்சுட்டானே. சொல்லி சரி, தலையை குனிஞ்சா பாருங்க. வெக்கத்துல அப்படியே குனிஞ்சு போயிருக்கான். உடனே பார்த்தால் சரி, அப்படியே ஆகா, சூர்பனகை பார்த்தாள். என்ன செய்கின்றார்? அதாவது ஆ. சூர்பனையை பார்த்து சொல்கிறான். சூர்பனகை பார்த்து அப்படியே விக்ரமசிங்கர் என்ன சொல்கிறான்? சூர்பனகை ஏய், இவ்வளவு கொளுத்த மிருகத்தை வேலை எடுக்க பாரு. பாத்தியா எனது வீரத்தை? உங்க 10 தலை இருக்கு பாரு. ஆமா, ஒரு தலையெடுத்து குழம்பு, ஒரு தலையெடுத்து அவியல் போடு, ஆ. ஒரு தலையெடுத்து பொரியல் போடு, அப்படி ஒரு தலையெடுத்து பச்சடி வை, என்னண்ணா? ஒரு தலையெடுத்து சூப்பு வை. அப்படி இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிடுவோம். அப்படியே கிண்டல் பேசிட்டு இருக்கான். அப்படியே கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தலைகுனி வெக்கத்தோட இருந்தா பாருங்க. ஆமா, அவன் வெக்கத்துல இருந்தானா? போயிட்டு வரேன்னு இனிமே சொல்லல, சொல்லாமே போயிட்டானா? அப்படியே எந்திரிச்சு போயிட்டான். அப்படியே எந்திரிச்சு அப்படியே விறுவிறுன்னு மாளிகையை பார்த்து போய்விட்டான். ராமன் போனே என்னண்ணா? அப்புறம் சூர்பனகை பார்த்தான். சூர்பனகை என்ன செய்கிறாள்? கூறு கட்டவன. ஆமா, உன் தலை எங்க அண்ணனை கெடிச்சிட்டான் பாரு. ஆமா, இப்படி எனக்கு ஒரு விதி வந்துட்டு எங்க அண்ணன் எப்படியானு தெரியாம அவனை அவமானப்படுத்திய. இப்படி பண்ணிட்டிய. நம்ம இருக்கிற யாருடைய இடம்? நம்ம ராஜபதியில ராமசாமி கோயில் இடத்துல உட்கார்ந்துருக்கோம். இல்ல நம்ம ராஜபதியில ராமசாமியோட கோயில உட்காந்துக்கோம். ஆமா, நம்ம சாப்பிட யாருடைய சாப்பாடு? அதுவும் நம்ம கோயில் சாப்பாடு தான். அதான் நேரத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமே. ஆமா, நம்ம உளித்து பேர் யாருடைய உடை? எல்லாம் நம்ம அண்ணாச்சி மாதிரி சட்டை தான். எல்லாம் நம்ம கோயில்ல எடுத்து கொடுத்ததுதான். நம்ம ஆளு மட்டும் தான் வந்திருக்கோம். வேற எல்லாமே நம்ம கோயில்ல இருந்து கொடுத்ததுதான். ஆமா, நாங்க 5 வருஷத்துக்கு சேர்ந்து எடுக்கிறத ஒரே வருஷத்துல எடுத்து கொடுத்தாங்க. ஆமா, ஏன்னா 500 ரூபாயில என்ன அம்மங்கள தீபாவளி பொங்கல் எல்லாம் முடிச்சிருவான். ஆமா, இந்த சட்டையை போல இந்த பையனை பாருங்க. ஏப்பா 47 வயசுக்காரன் 18 வயசு ஆயிட்டான். ஏ ராமராஜ மாதிரி இருக்காரு ஐயா. உண்மை உண்மை உண்மை. ஆ, நம்ம அழகாக சரி, நம்ம இருப்பது நம்ம ராமசாமியோட கோயில் தான். ஆமா, நம்ம சாப்பிட்டது நம்ம கோயில் சாப்பாடு தான். சரி, உடுத்திட்டு போது ஆ, அவங்களுடைய உடை தான். எல்லாமே இங்க உள்ளதுதான். நம்ம உடுத்திட்டு போது. ஆமா, நம்ம உடுத்திருக்கிறது. சூர்பனை சொல்கிறார். சூர்பனகை இப்படி சொல்கிறாள். குறுகிட்டவன அறிவு நம்ம கெட்டவனே. சாப்பிட எங்க அண்ணனுடைய சாப்பாடு. ஆமா, இடம் எங்க அண்ணனுடைய இடம். ஆமா, உடுத்தி அவனுடைய உடை சரி, உடுத்தி கொண்டு ஆமா, எங்க அண்ணனை அவமானப்படுத்திய. அவன் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நீ அவனுக்கே துரோகம் பண்ணிட்டிய. உனக்கு என்னைக்கு உனக்கு அறிவுற போது என்னைக்கு அறிவு வர போகுது? நீ செய்த தவறுக்காக ஆமா, நாமே எங்க அண்ணன் மன்னிப்பு கேட்டாரன். மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். இந்த மகனாகிய என்னடா? கொலவாள் அரைக்கொண்டு இடுப்புல வச்சா. அந்தால தலைகளை தூக்கி வச்சிருக்கான். வாடா மாமாட்ட போயிட்டு வருவோம். வாட மாமா வீட்டுக்கு போக மாட்டா. வேகமாக அப்படியே ராவணன் பக்கமாக வருகிறான். அப்படியே ராவணன் பக்கத்துல அப்படியே சூர்பனகை வருகின்றாள். வந்து என்ன? அண்ணா என்ன? என்ன மன்னிச்சிடண்ணா. ஆமாண்ணா. அண்ணா என்ன? இந்த அறிவில்லாத தலையில கட்டி கொடுத்துட்டியே. இவன் தலையில கட்டி வச்சிட்டியா அண்ணா? உன்னை போய் அவமானப்படுத்தானா? இப்படி பண்ணிட்டானே அண்ணா. உடனே சரி, அப்பதான் சொல்கிறான் ராவணன். ராவணன் என்ன சொல்கிறான்? தங்கை அண்ணா, நான் என்ன கோதுல இருக்கணும் பாத்தியா? ஆமா அண்ணா, உங்களை அவமானப்படுத்திட்டானா அண்ணா? தங்கை என்ன தங்கை? கோமே கிடையாமா. என்ன என்னண்ணா சொல்றீங்க? இன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? இவ்வளவு நாளும் ஆ, என் மச்சான் என்ன? ஏழை, ஆமா, கோழை, சரி, பாழை, ஆமா, பைத்தியாரன், சரி, சோம்பேறின்னு சொல்லிருந்தேன். அறிவு கட்டேன்னு நினைச்சீங்களா?
ஆனால் என்னாச்சு? இப்பதான் அவனுடைய வீரத்தை பத்தி தெரிந்து கொண்டேன். என்ன சொல்றீங்க? வீரத்தை தெரிந்து கொண்டீர்களா? கோவமே இல்லண்ணா. கோவமே கிடையாதா? அப்புறம் என்ன அண்ணா கோவமே இல்லண்ணா. எனக்கு எந்த கோவமே கிடையாது தங்கை. உடனே தங்கச்சி கோவமெல்லாம் இல்ல. என்ன என்ன? ஆனா இப்போ ஒரு விவரத்தை கேட்டு எனக்கு சொல்லணும். என்ன விவரம் கேட்க வேண்டும்? உன் கணவனுக்கு சரி உயிர் நிலை எங்க இருக்கு? ஆஹா என்ன கேட்டு வந்து என்ன எங்களை சொன்னா சொன்னால் இலங்கையிலே பாதி நாடு ஆஹா என் மகன் இந்திரஜித்துக்கு. அப்படியா அண்ணா? அண்ணாச்சி முப்பேர் கொண்டவர். ஆமா. இந்திரஜித் அவங்க பேரும் இந்திரஜித் தான். ஆமா. இவங்களோட சாதனைலாம் என்ன? ராமநாதபுரம் எங்களுக்கு சொந்த ஊர். ஆமா. நம்ம அப்பா அங்கே 75 ஆண்டுகளாக நாங்கள் அங்கே பள்ளிக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். அங்கேயும் பரம்பரையா நாம தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கன்னா என்னண்ணா நம்மளுடைய சின்ன பசங்களா இருக்கும்போது உலகம் அழிய போகுதுன்னு ஆமா ஒரு தடவை ஏன்னா ராக்கெட் விழ போகுதுன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. ஆடு மணலாம் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆமா. நல்லா சாப்பிட்டு போயிடணும்ட்டு. சரி அப்பதான் ராமநாதபுரத்துல வந்து என்னண்ணா அந்த மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க? வில்லுப்பாட்டு நம்ம ஊர்ல படிக்கணும். ஆமா. இவங்களோட அழிஞ்சாலும் எங்களுக்கு நினைச்சது நடக்கும். பெரிய மணி சின்ன மணி வில்லுக்காரங்க நம்மளோட இருந்துடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட வந்திருக்காங்க. அப்படியா? அவங்க அப்பா அம்மா வந்து என்னண்ணா என் பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன் ஆமா சொல்லும் போது கண்டிப்பா வரணும்னு சொல்லி சரி விடிய விடிய அங்க வில்லு படிச்சுக்காங்க. ஆமா விட்டிய விட்டிய வில்லு பாட்டு படிச்சாங்களா? ராக்கெட்டு கடலுக்கு விழுந்துட்டு நல்ல வேற வளர்ந்துட்டு அப்படி மாதிரி சரி அதில் எப்படி இருக்கு? எப்படி என்ன? நமக்கு 200 ரூபாய் 200 லட்சமா படிச்சாங்க. அப்படி என்ன? அதே செல்வ சீமான் யாரது? ராமநாதபுரத்தை சேர்ந்த சரி ஜித்து டிவி. ஆமாண்ணா. நீங்க ஜித்து டிவில பாத்தீங்கன்னா சரி ஏன்னா உலகம் வர புகழ் வரக்கன்னு அவங்களால தான் முடியும். ஆமா. சவா சரி 200 ரூபாய் 200 லட்சமா படிச்சாங்க. அப்படி என்ன? அவன் நான் போட்டிருக்க அந்த சால்வை வந்து அவங்க தான் எடுத்து அவங்க ஊர்ல வச்சு எங்களை அனுப்பிச்சாங்க. இதுவும் அவர் கொடுத்ததுதான். சவா அண்ணாச்சி சரி 200 ரூபாய் 200 லட்சமா படிச்சாங்க. அப்படியா? அதே செல்வ சீமான் என்னண்ணா? இந்திரஜித் என்றால் சரி அதனாலே தன்மை எவ்வாறாக இருக்கிறால் எவ்வாறாக? அவர்கள் தங்க ரயில் ஏறி தனிஷ் கோடி சென்றார்கள். தனிஷ் கோடி சென்றார்கள். தர்மதுரை வாராரென்று 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 சரணமிடம் கோடி சரணம் கோடி ஜனோ சரணமிடம் கோடி சரணம் கோடி ஏறப்பிள்ளன் ஏறி எல்லாம் இந்தியாவில் வந்தாரானால் இந்தியாவில் வந்தாரானால் யஜமான் தானே வாராரென்று 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 யாவர்களும் கைதொழைவார் யாவர்களும் கைதொழைவார். அதே செல்வச்சீமான் என்னண்ணா? அண்ணாச்சி இந்திரஜித் அவர்கள் ஆஹா நமக்கு போய் 200 ரூபாய் 200 லட்சம் முடிச்சாங்க. அப்படி என்ன? ஏன்னா ராமாயண கதையில சரி முக்கியமான பெரிய வீரன் இந்திரஜித் தான். ஆமண்ணா. முப்பேர் கொண்டவர். சரி இந்திரஜித் ஆமண்ணா. மேகநாதன் சரி வச்சிரவண்ணன் முப்பேர் கொண்டவர். அப்படியா? ஏன்னா இந்திரஜித் கூட சண்டை தைரியான வீர யார் தெரியுமா? யாரது? லட்சுமணர் மட்டும்தான். அப்படி என்ன? அதே செல்வச்சீமான் என்னண்ணா? அல்ல இந்திரஜித் அவர்கள் சரி அதாவது அவங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும். சரி செய்யக்கூடிய தொழில் ஆமாண்ணா மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கிறோம். அப்படி என்ன? அப்படி மாதிரி சரி அவராம் பார்த்தார். எப்படி என்ன? அதாவது ராவணன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? தங்கை ஆஹா அதாவது சரி கண்ணன் மேல கொஞ்சம் கூட கோவமே இல்லை. உங்களுக்கு கோவமே இல்லையாண்டா? கோவமே கிடையாது. அப்படி என்ன? ஆனா நீ உன் கணவன்கிட்ட என்னன்னா ஒரு விவரத்தை கேட்டு வந்து நீ எனக்கு சொல்லணும். என்ன விவரம் கேட்க வேண்டும் சொல்லுங்கள், நான் கேட்டு வருகிறேன். அதாவது உன் கணவனுக்கு சரி உயிர்நிலை எங்க இருக்குன்னு கேட்டு நீ எனக்கு சொல்லணும். சொன்னால் இலங்கையிலே பாதி நாடு சரி உன் மகன் கொலவாள இருக்கனுக்கு. அப்படியாண்ணா? பாதி நாடு சரி என் மகன் இந்திரஜித்துக்கு. அப்படியாண்ணா? கேட்டு முடியுமா அண்ணா? இலங்கையில பாதி நாடு எப்படி என் மகன் கொலவாள அரக்கனுக்கு கொடுத்துருவியா அண்ணா? ஆமா தங்கி. நான் இப்ப உடனே போய் கேட்டு வந்துருந்தேன். அப்படி என்ன? அப்படியே வேகமாக ஓடி வருகிறார். அப்படியே சுருப்பனுக்கு ஓடி வருகின்றாள். அப்படியே சரி கண்ணன் பக்கமா தான் பாருங்க. ஆமாண்ணா. நாதா என்ன? நான் போய் மன்னிப்பு கேட்க போனேன் பாருங்க. ஆமா நான் போய் எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்க போனேன் பாருங்க. எங்க அண்ணன் உங்களை பார்த்து புழுவுதான் 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 புழுவுதான். என்ன புழுகுதானா? ஒரே புழுவி புழுவி தள்ளுதான். புகழ்ந்து பேசுதா ஐயா? புகழ்ந்து தள்ளுதானோ? புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறான். அப்படியா? அப்புறம் பார்த்தான். எப்படி? அதாவது விங்மேஷன் பார்த்தான். என்ன நினைக்கிறார்? ராவணன் புகழ்ந்தான். ஆஹா
காரணம் இல்லாமல் புகழ மாட்டான். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. அப்படியே மனசுல நினைச்சிட்டான். அவன் மனசுல நினைச்சுக்கிட்டானா? அப்படி ஆக அரிசியான் அன்னம் படைத்தாள். நல்ல சாப்பாடு சமைக்கிறா. சாப்பிட்டு முடியல. சரி என்ன பஞ்ச நேரம் அப்படியே உட்காந்தாங்க பாருங்க. ஆமா உட்கார்ந்தாங்களா? அப்பதான் கேட்கிறாள், எப்படி? ஐயா நாளா ஆக நம்ம எப்படி ஈருடல் சரி ஒரு உயிரா இருக்கிறோமே நம்ம எப்படி பாசமா இருக்கோம் சுவாமி. ஐயா என்ன உங்களுக்கு ஆ, உயிர்நிலை எங்க இருக்கு உங்க உயிரில எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்களேன் சாமி. என்று கேட்ட உடனே என்னண்ணா அப்பதான் பார்த்தான். எப்படி? ஆஹா ஆ, இதுக்காக நான் புகழ்ந்தானா? ராவணன் இகர் இதற்காகத்தான் புகழ்ந்து பேசியிருக்கின்றான். சரி என்ன என்ன சந்திரியுமா? என்னென்ன செய்கின்றான்? ஆடி பெண்ணிடத்தில் உயிர் நிலையே இருளையில் சொல்வார்களோ பெண்ணிடத்தில் உயிர் நிலையை பெருளைகள் சொல்வார்களோ என்ன வார்த்தை சொன்னா எழி ஒரு சொற்பனகே என்ன வார்த்தை சொன்னாயடி ஒரு சொற்பனகை ஏய் சொற்பனகை ஏய் பெண்கள்ட்ட உயிரிலே ஆ, இந்த உலகில் யாராவது சொல்லுவாங்களா? எந்த ஆண் மகனாவது சொல்லுவானாடி? சொல்ல முடியாது. முடியாதுடி முடியாது. உடனே ஆ, ஏய் என்ன உயிர் வச்சா என்ன குறைஞ்சு போவே? ஏ சொல்ல மாட்டியா? ஆ, என்ன நல்லா சாப்பாடு பொங்கி போட்டு நல்லா தின்ன நல்லா மூக்கு முட்டை தின்றுக்க கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு இருக்க. உயிரில் சொல்ல முடியாதா? சொன்ன என்ன கணவன் மனைவி சண்டை வந்து அப்படியே ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சா? அப்புறம் சூரியபனக்கு வந்து அவன் அண்ணன் இருக்கிற திறமையில பேசுவா. ஆமா அண்ணனை தான் மதிக்கிறா. சொல்லி ஆ, இவள்கிட்ட பேசணும் ஆகாது தப்பிக்க முடியாது. என்று சொல்லி சரி அப்படியே மனைவிட்ட சண்டை போட்டு ஆமாண்ணா. அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஏ, மனைவிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா? ஆமா இது நான் புது கதையா இருக்கு. இந்த உலக நடப்பு வந்து கணவன்கிட்ட சண்டை போட்டுதான் மனைவிமார்கள் அம்மா வீட்டை பார்த்து போவாங்க. ஆனா இவன் என்னடான்னா எப்படி மனைவிட்ட சண்டை போட்டாயா காட்டை பார்த்து போயிட்டான். அப்படியே சண்டை போட்டு அப்படியே காட்டை பார்த்து போயிட்டான். அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டானா? 6 மாசம் ஆச்சு. சரி இவன் திரும்ப வரவும் இல்ல, வரவும் இல்ல, அறைய கூட போகவும் இல்ல. அவ தேடவும் இல்ல. உடனே பார்த்தான், எப்படி? எப்படியாவது இன்னைக்கு பிள்ளைக்கு மயக்கி மயக்கி உயிரை கேட்டே ஆகணும். எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா காரியம் ஆகுற வரைக்கும் என்ன கழுதையும் காலப்பிடி ஆகா அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அப்ப கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சு தான் ஆகணுமோ? அப்படி மாதிரி சரி அப்படியே கணவனை தேடி அப்படியே வனத்துக்கு வரா. அப்படியே காட்டுக்கு அப்படியே கணவனை தேடி பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாள் சொற்பனகை. ஏன்னா இவன் 6 மாசமா என்னண்ணா கால்வேளை பழங்களை பிடிங்கி சாப்பிடுறது, சாப்பிடுறது, காய்களை பிடிங்கி சாப்பிடுறது, சாப்பிடுறது, மழையில நனைகிறது, நனைகிறது, வெயில்ல காய்கிறது. காய்கிறது. 6 மாசம் ஆச்சு பாருங்க. ஆமாண்ணா. அப்படியே சாடி சடனா அப்படியே வளர்ந்து போயிருக்கு. உடம்பு பூரா சீமக்கருவ முளைச்ச கணக்கா இருக்கு ஐயா. உடனே கணவன் வந்து பார்த்து, என்ன ஏய் நாதா, ஏ என் மண்ணா, என் கையால சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு. என் நாதா எப்படி இருந்த உங்க உடம்பு வைக்கப்படப்பா குறைஞ்சு போச்சே. ஐயா நாதா, என்ன உங்களுக்கு ஏன் மேல கோவம், ஆமா நம்ம மகை மேல உங்களுக்கு கோவம், நம்ம பிள்ளை மேலையுமா உங்களுக்கு பாசம் இல்லாம போயிட்டு உங்களை காணாத நாள் முதலாக நம் மகனாகிய குலவளருக்கு எப்படி தெரியுமா? எப்படி இருக்கின்றான்? அவன் உள்ளலையே உரங்கலையே, உள்ளலையே உரங்கலையே உள்ளலையே உரங்கலையே உரங்கலையே ஒரு மனமாயிருக்கலையே, ஒரு மனமாயிருக்கலையே உள்ளலையே உரங்கலையே உரங்கலையே உன்னலையே உரங்கலையே, உன்னலையே உரங்கலையே, உன்னலையே உரங்கலையே உரங்கலையே ஒரு மனமாயிருக்கலையே, ஒரு மனமா இருக்கலையே உன்னலையே உரங்கலையே உரங்கலையே. அப்படி ஆகா ஐயா நாதா, என்னம்மா உங்களை காணாத நாள் முதலாக நாள் முதலாக நம்ம குலவாள இருக்கேன். சரி உன்னல உரங்கல சாப்பிடல தூங்கல உங்களிட மனசன் சீட்டிக்கான். அம்மா அப்பாட்ட போனோம், அம்மா அப்பாட்ட போனோம். மம்மி ஆ, டேடிய பார்க்கணும். ஆ, டேடியை பார்க்கணுமா? இல்ல உங்க அப்பாடா. ஆமா டப்பா டப்பா டப்பாயா. தப்பாடா உங்க டேடி, உங்க டேடி. ஆமா கேடி கேடி. அப்பாவுக்கு மரியாதை பாரு. ஆ.
அப்படி உள்ளது சரி அப்பா பக்கம் அழுதுட்டே இருக்கிறான். அப்படியே அழுது கொண்டிருக்கிறானா? என் மேலாம் பாசம் இல்லைனாலும் ஆமா என் பிள்ளை மேல பாசம் எல்லாம் போயிட்டு நம்ம பிள்ளை மேலையுமா உங்களுக்கு பாசம் இல்லாம போயிட்டு வாங்கினாதா வீட்டுக்கு வாங்க ஐயா. அப்படியே மாளிகை கிடைத்து வந்து அப்படியே அழைத்து வந்து அரசுவால் அண்ணன் படைக்கிறான். அப்படியே சாப்பாடு பொங்குகிறாள். அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே நல்லா சாப்பிட்ட உடனே அந்த காலம் உள்ள பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு மதுக்களை சாப்பிடுவாங்க. மதுக்கள்னா என்னதையா? முகேஷ் கண்ணா, இந்த மதுன்னா என்னன்னு தெரியுமா? என்னவாமா என்னது? சபா சபா அது தெரியாம இருக்கிறதா நல்லது. ஆமா ஒரு மனிதனுக்கு சரி மது மாது சூது சரி இந்த 3 பழக்கம் மனுஷன் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாதா? இந்த 3 பழக்கத்துல ஆமாண்ணா ஒரு பழக்கம் வாழ்க்கையில் அதிகமானாலும் சைவர் தான். சைவர் தானே? அப்ப 3 பழக்கம் இருந்துட்டுனா 3 சைவர் தான். சைவர் 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 அப்படி முன்னாடி என்னண்ணா? அப்படியே மதக்களை சாப்பிட்டு பஞ்சில இருந்து பழதான் பாருங்க. ஆமாண்ணா சூரியன் வேகம் ஓடியாண்டி ஆஹா கண்ணனுடைய தலையை எடுத்து மடியில வச்சுட்டா. அப்படியே தலையதுக்கு அப்படியே மடியில தூக்கி வச்சுக்கிட்டா. அப்படியே கண்ணத்தை தட்டி விடுதா. தட்டி விடுதா. ஏய் நாதா, என்ன நம்ம ரெண்டும் எப்படி இவ்வளவு ஈருடல் ஒரு உயிரா இருக்கிறோம். நாம் எவ்வளவு காதலோடு பாசமாக இருக்கிறோம் சுவாமி. ஐயா உயிரினல் எங்க இருக்கு? ஆமா என்ன சொல்ல மாட்டீங்களா ஐயா? உடனே என்ன அப்பதான் பார்த்தான். எப்படி? ஆஹா இதுக்காக தான் ஆகா புகழ்ந்து பேசலாம்னா ராவணன் இதற்காகத்தான் புகழ்ந்து பேசியிருக்கின்றான். அப்படியே போதையில சொல்லுதான். போதையில அப்படியே உளறி தள்ள ஆரம்பிச்சிட்டான். சூர்பனகே ஏய் எனக்கு உயிரினல எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கிறது சுவாமி? அப்படியே 7 ஆண்டுக்கு முன்னால காஞ்ச வரகு வைக்கல் வைக்கல் அந்த வரகு வைக்கல கொண்டு எடுத்துட்டு வந்து என் சிரச 3 சுட்டி சுட்டி